ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாரா நாரி டிசைனர். இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது கட் ஒர்க் தான். அதாவது ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தீங்க, இப்போ ஒன்று பார்க்குறீங்க. இந்த மாதிரி இந்த 2 கட் ஒர்க்கை நம்ம எப்படி நம்ம ஸ்டூடெண்ட் ஒர்க் இது எல்லாமே. அடுத்தது பார்த்திங்கன்னா இதுவும் ஒன்று. இது ஃபுல்லாக செம்பருத்தி பூவில் நம்ம குட்டியாக ஃப்ளார் ட்ரேசிங் எடுத்து, எப்போவுமே கட் ஒர்க் உங்களுக்கே தெரியும், நம்ம அவுட்லைன் ஃபுல்லாக ஜரியில் செயினும் ஜிக்ஸாகும் கொடுத்துப்போம். சேம் அதே பேட்டர்ன் தான். இதில் 2 லீஃபும் வர மாதிரி நம்ம சைடில் அட்டாச் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஒரு பிக்சர் பார்த்திங்கன்னா பின்ட்ரெஸ்ட்டில் நீங்கள் போய் ட்ரேசிங்காக இந்த மாதிரி ஏதாவது ஃப்ளார் டிசைன் நீங்கள் எடுத்திங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் ட்ரேஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக அவுட்லைனில் ஜரி கொடுத்து ஜிக்ஸாக் கொடுத்து இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம் உள்ளே. அடுத்த டிசைன் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டிசைன். இதுவுமே பார்த்திங்கன்னா நம்ம பின்ட்ரெஸ்ட்டில் எடுத்தது தான். ஸோ நம்ம ஸ்டூடெண்ட் ஒர்க் இதெல்லாமே ஃபஸ்ட்டு ட்ரேசிங் எடுத்தாச்சு. ட்ரேசிங் எடுத்த பின்னாடி ஃபுல்லாக ஜரி ஜிக்ஸாக் இதை ஃபுல்லாக கொடுத்தாச்சு. கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டாங்க அவுட்லைனோட. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இதில் ஊதுபத்தி கொடுக்க போகிறோம். நல்லா கிட்ட காட்டுறேன் பாருங்கள், எந்த அளவுக்கு நல்லா ஜிக்ஸாக் போட்டு நல்லா டைட்டாக சூப்பராக பண்ணியிருக்காங்கன்னு. இப்போ இதில் இந்த மாதிரி ஒரு ஊதுபத்தி வச்சு நீங்கள் பண்ணுங்கள். ஊதுபத்தி ஏன் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா, அதோட டிப்பு ரொம்ப குட்டியாக இருக்கிறதுனால, அதாவது மெலிசாக இருக்கிறதுனால நமக்கு இந்த மாதிரி குட்டி குட்டி கட்வொர்க் பண்ணும்போதெல்லாம் ஈஸியாக உள்ளுக்குள்ளே நமக்கு அழகாக வந்துடும். அதுக்காக தான். பெருசாக பார்த்திங்கன்னா இப்போ கொசுவர்த்தியோட அந்த சுருள் இருக்குல்ல, அதை கூட நீங்கள் பண்ணலாம். ஆனால் இந்த மாதிரி குட்டி குட்டி செக்குடு பண்ணுறதுக்கு இதுக்கெலாம் பார்த்திங்கன்னா அது பெருசாக இருக்கும் டிப்பு. அதனால் உங்களுக்கு த்ரெட்டை டேமேஜ் பண்ண சான்சஸ் நிறையா இருக்குது. அதனால தான் இந்த மாதிரி ஊதுபத்தி நீங்கள் சூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பண்ணும்போது ஒர்க் பண்ணும்போது சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இதில் நம்ம செக்குடு போட்டதில், அதாவது 1:1 ஓகேங்களா, ஒரு பாக்ஸ் லைன் ஒரு லைனை விட்டுட்டு அடுத்த லைனில் இந்த மாதிரி ஃபுல்லாக ஃபஸ்ட்டு செக்குடு கட் பண்ணிக்கலாம் அப்படின்னு கட் பண்ணியிருக்கோம். ஏன்னா இது ஃபுல்லாகவே நீங்கள் கட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு லுக் வைஸ் அவ்வளோ நல்லா இருக்காது. ஒரு பாக்ஸ் உங்களுக்கு ஆல்ரெடி அந்த ஒயிட் கலர் ஓகேங்களா, அந்த செல்ஃப் கலர் உங்களுக்கு தெரியும் போது பார்க்குறதுக்கு நம்ம அடிஷ்னல் கிளாத்து கொடுக்கும்போது அதனுடைய கான்ட்ராஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் பார்க்க. அதனால தான் இப்போ பாருங்கள் ஆல்மோஸ்ட் இது ஃபுல்லாக முடிக்க போகிறோம். என்னோடய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்கறதுக்கு என்னோடய பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது எல்லாமே நம்மளோட ஸ்டூடெண்ட் ஒர்க்கை தான் உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். இல்லை பார்த்துட்ருக்கீங்க நீங்கள். இந்த ஒர்க் நம்ம எதில் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக ஸ்லீவில் ப்ளவுஸோட ஸ்லீவ் டிசைனில் பண்ணும்போது சூப்பராக இருக்கும். ஒரு ஸ்லீவே இந்த ஒரு ஒர்க் மட்டும் கொடுக்கும்போது ஃபுல்லாக உங்களுக்கு ஃபினிஷிங் செம்மையாக சூப்பராக இருக்கும். ஏன்னா இப்போ பாருங்கள் ஃபுல்லாக முடிச்சிட்டோம். இப்போ நான் கை வச்சு காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி துணி கீழே கொடுக்கலனாலும் பரவாயில்ல, உங்களோட ஸ்கின்னே தெரிகிற மாதிரி இருந்தாலும் உங்களுக்கு ஓகே அப்படின்றவங்களுக்கு நீங்கள் அப்படியே ஓப்பனாக அப்படியே விட்டுறலாம். இன்னும் பார்க்க அழகாக இருக்கும். சைடில் இருக்க அந்த ஒர்க்கெலாம் முடித்த பின்னாடி, இல்லை நான் மாதிரி கிளாத்தையும் நான் கொடுத்துக்கிறேன் அப்படின்னா, ப்ளவுஸ் பண்ணும்போது என்ன பண்ணுவோம்னா நம்ம சாரியோட கான்ட்ராஸ்ட் கலர் கொடுத்துப்போம் ஓகேங்களா. கொடுத்து கீழே ஜிக்ஸாக் மேலேயே சின்ன ஊசி வச்சு தைச்சி எடுத்தாச்சு. அது கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ அதோட அவுட்புட் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பாருங்கள். நான் சொன்ன மாதிரி ஒரு பாக்ஸ் விட்டு ஒரு பாக்ஸ்னால உங்களுக்கு சூப்பராக இருக்குது. அடுத்த கட் ஒர்க் பார்த்திங்கன்னா இது ஒரு குட்டி கேர்ள் மாதிரி. ஸோ இந்த கேர்லையும் நம்ம எல்லாமே பேப்பர் காப்பியில் பின்ட்ரெஸ்ட்லேருந்து பேப்பர் காப்பி இதுலேருந்து நம்ம எடுத்துக்கிறோம் ட்ரேசிங்கு. எப்படி இந்த ட்ரேசிங் எடுக்கணுன்றது உங்களுக்கு நான் வீடியோவில் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இதுலேயுமே ஃபுல்லாக கையில் பண்ணுற ஒர்க்கெலாம் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இதுலேயும் ஒரு இது விட்டு ஒரு இது அப்படின்னு பண்ணுற மாதிரி இப்போ ஃபஸ்ட்டு ஊதுபத்தி கொடுத்து பண்ணியிருக்கோம். இப்போ அதையே கட் ஒர்க்கில் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு, இந்த மாதிரி பெரிய போர்ஷனாக இருக்குல்ல, இந்த மாதிரி பெரிய போர்ஷனாக இருக்கும்போது நீங்கள் ஃபுல்லாக ஊதுபத்தி வச்சு மொத்தமாக நீங்கள் எடுக்கிறது ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ இந்த மாதிரி கட் ஒர்க் வச்சு கட்டரை வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துடுங்க. கட் பண்ணி எடுத்திங்கன்னா உங்களுக்கு கிட்ட அந்த த்ரெட்டு கிட்ட இருக்க அந்த கிளாத்தை மட்டும் உங்களால் அவ்வளோ கிட்ட மைனூட்டாக ட்ரிம் பண்ண முடியாது. அந்த மாதிரி ட்ரிம் பண்ண முடியாமல் இருக்கிற அந்த போர்ஷனை மட்டும்தான் நம்ம இப்போ ஊதுபத்தியில் பண்ண போகிறோம். ஸோ இது ஒரு டிப்ஸ் உங்களுக்கு. இந்த டிப்ஸை நீங்கள் இதே மாதிரி ஃபாலோ பண்ணலாம். நீங்கள் ஃபுல்லாக ஊதுபத்தி கொடுத்து பண்ணும்போது அந்த துணி உங்களுக்கு பொசுங்கி வரும்போது ரொம்ப டைம் எடுக்கும். ப்ளஸ் துணி சீக்கிரமாக கருப்பாகவும் ஆகிடும் நிறையா. இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் டைம் சேவிங்காகவும் இருக்கும். இப்போ பாருங்கள் இந்த மாதிரி எடுத்துட்டோமா, இப்போ த்ரெட்டு கிட்ட நம்மளால் கண்டிப்பாக ட்ரிம் பண்ண முடியாது. ஸோ அந்த இடத்துல பாருங்கள் அழகாக ஊதுபத்தியை கொடுத்து இந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. இதில் எப்போவுமே கட் ஒர்க்குக்கு கலர் கான்ட்ராஸ்ட் நீங்கள் எப்படி கொடுக்குறீங்களோ அதை வச்சு தான் அந்த ஒர்க்கோட ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நம்ம இதில் சூஸ் பண்ணியிருக்கிறது பார்த்திங்கன்னா வெல்வெட்டு கிளாத்து. ஸோ இப்போ இதெல்லாமே நம்ம கம்ப்ளீட் பண்ணி எடுத்துட்டோம். எடுத்த பிறகு பார்த்திங்கன்னா அடியில் ஃபுல்லாக வெல்வெட் கிளாத்து நம்ம கொடுத்துருக்கோம். அதனால் நல்லா டார்க் பிங்க் ஷேடில் ஒரு வெல்வெட் கிளாத்தை கொடுத்து ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.